மீஷோ விட கம்மியான ரேட்டில் இந்த ப்ராடக்ட்லாம் நான் வாங்கியிருக்கேன். எங்கே வாங்கின வீடியோவில் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மீஷோவில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரிப் பண்ணும்போது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டி ஒரு பாக்ஸாக வச்சு ஃப்ரிட்ஜில் அடைக்காமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயே 6 கண்டெய்னர்ஸ் கிட்ட இருக்குது. ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு. நான் 6 தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ருபீஸ் மட்டுமே. மீஷோலே பார்த்தீங்கன்னா 130 140 சம்திங் விற்கிறாங்க. இது வெறுமே 100 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இது சரவணா ஸ்டோரில் டி நகரில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீ பாட். இது ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு சுடுதண்ணி போடுறதுக்கோ இல்லை ஒரு பால் காய்ச்சலுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஸ்டெடியாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. அதனால தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷீட் வாங்கியிருந்தேன். இது எல்லா நோட்டுக்கும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ 3 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 37. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெல் பென் பேக்கெட்டோட வாங்கியிருந்தேன். ஸோ இது மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.